இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன சம்பூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போறாங்க. இந்த பையன் ரொம்ப நல்லவன், இவன் கண்டிப்பா நம்மள நல்லா பாத்துப்பான், சேஃபா பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பையனை நம்பி போறாங்க. நம்பி போன ஹீரோயினுக்கு காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி, ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணோம், ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படாத பாடுபடுறாங்க. சொல்ல போனா நம்மளாம் ஏன்டா உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சு, அந்த புருஷன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற கதை தான் சம்பூர்ணா. இந்த படத்தை முழுசா பாருங்க. முக்கியமா பெண்கள் இல்ல ஆண்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கல்யாண வீட்டை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அந்த கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு காமிச்சு வச்சுட்டு எல்லாரும் தூங்க போயிருக்காங்க. தூங்கிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே சம்பூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்கள நான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறேன், போக போக ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கூட படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சி போயிட்டு பார்க்கும்போது கல்யாண பொண்ணு மொட்டை மாடல நின்னுகிட்டு இருக்கா. என்னமாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை மேல வைக்கும் போது அந்த பொண்ணு அப்படியே திரும்புறா. அந்த பொண்ணுடைய கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேரு நந்தினி. அந்த பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஹீரோயினுக்கும் இங்க இருக்கா பாத்தீங்களா இந்த ரெட் டீம், இந்த பையனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த புடவை நல்லா இருக்கு, அந்த புடவை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியும் குழந்தனும் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ இந்த வீட்டுடைய மாமியார் வராங்க. அவங்க கிட்ட இந்த புடவை நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இந்த கல்யாணமே இப்போ நடக்க போறது கிடையாது, ஜாதக பொருத்தம் சரியில்லை, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் அப்படின்னும் போது எல்லாருக்கும் சமஷாக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நந்தினியை காமிக்கிறாங்க. நந்தினி அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நகையெல்லாம் வாங்கிட்டே இருக்கும் போது இப்போ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஜாதக பொருத்தம் சரியாவே வரல, ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்குலாம் ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டாங்களாம், நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னும் போது அப்பா ஒரு ஓரமா தான் போயிட்டு பேசுவாரு. ஆனா போன் பேசும்போதே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க இங்க என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு போயிட்டு கேட்கும் போது இவர் எல்லாமே சொல்றாரு. இவங்களுமே அப்படியே உடஞ்சி போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அண்ணியுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம டேட் பிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதே டேல கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்கும். இந்த பொண்ணுங்கள்ல ஏதாவது ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 போட்டோ காமிக்கும் போது நம்ம அன்னிக்காரிக்கா செம்ம காண்டா இருக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த மாமியார் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. இவன் பாட்டுன்னு கோவமா ஏஞ்சி கிளம்புறான். டே ஏன்டா சாப்பிடாம கூட கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சம்பூர்ணா பின்னாடியே வந்து கேட்கும் போது இங்க பாருங்க, நீ எனக்கு நந்தினியை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம்னு பண்ணா கண்டிப்பா அந்த பொண்ணை மட்டும்தான் பண்ணுவேன், இல்லனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இதை போயிட்டு அம்மாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு இந்த விஷயம்லாம் சம்பூர்ணா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. உங்க தம்பிக்கு வந்துட்டு நந்தினியை மட்டும்தான் பிடிச்சிருக்கான், அவன் நந்தினியை ரொம்ப லவ் பண்றான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். ஆனா திடீர்னு உங்க அம்மா வந்து ஜாதக பொருத்தமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையே பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல சம்பூர்ணா நந்தினியை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி உன்னுடைய பிளவுஸ் சைஸ் என்ன, உனக்கு இந்த புடவை கலர் பிடிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க, எனக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. இங்க பாருமா, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா என் தம்பிக்கு வேலை கிடைக்க ரெக்டிம் தான் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு, அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னும் போது இங்க பாரு அப்படிலாம் சொல்லாத, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்படிலாம் பண்ணிருக்கான், நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கும் சரி அவனுக்கும் சரி ரெண்டு பேரையுமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாதகமாச்சு ஜோஷியமாச்சு, நான் எப்படியாச்சும் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. ரெக்டிம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா சார்ஜரை காணும். என் சார்ஜர் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்த ஆரம்பிக்கிறான். அம்மாவை கூப்பிட்டு இங்க பாருங்க, என் ரூமை கிளீன் பண்ணாதீங்க அப்படின்னா கேட்க மாட்டீங்களா, என் சார்ஜர் எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும் போது இப்ப ஏன்டா கத்துற, கிளீன் பண்ணும்போது ஒரு ரூமை கிளீன் பண்ணாமையா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிளீன் பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். இந்த டைம்ல கரெக்டா அண்ணி வந்துட்டு என்ன விஷயம் தான் ஆச்சு, ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீயே அவங்க கிட்ட கேளு, சும்மா கோவப்படுறான் அப்படின்னும் போது அவனுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவம், அவனுக்கு நந்தினியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு
வச்சிருக்கான். ஒன்னு நந்தினிய கல்யாணம் பண்ணிப்பானா இல்லனா வாழ்க்கை முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னும் போது அப்படியாடான்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஜாதகம் தான் செட்டே ஆகல அப்படின்னும் போது அத்தை நான் அந்த ஜாதகத்தை இன்னொரு ஜோஷியர் கிட்ட காமிச்சேன். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு செட் ஆகல அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா ஒரு சின்ன பரிகாரம் இருக்கான். அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழுவாங்களாம் அப்படின்னும் போது என்னமா என்கிட்ட கேட்காம கொள்ளாம நீயே நிறைய விஷயம் பண்ற போல அப்படின்னும் போது அத்தை உங்ககிட்ட கேட்காமலாம் ஒண்ணும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு விசாரிச்சேன், அவ்வளவுதான். இது உங்ககிட்ட சொல்லி உங்க பெர்மிஷனோட தான் எல்லாமே நடக்க போகுது, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க அப்படின்னும் போது ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அந்த பரிகாரம் நடக்குது, அதுக்கப்புறம் கல்யாணமும் நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருப்பா. இந்த டைம்ல புருஷங்காரன் உள்ளுக்குள்ள வருவான். அந்த டைம்ல ஒரு பிஜிஎம் போடுவாங்க பாருங்க, பிஜிஎம் கேட்கும் போதே என்னமோ நடக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி தோணும். இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க சோகமா அழுதுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும் போது சம்பூர்ணா வந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அடிப்பட்ட மாதிரி இருக்கு. என்ன தங்கம் உன் மூஞ்சில யாரோ பூரா விட்டு வச்சிருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா, அந்த ரெக்டியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்னும் போது இவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் சம்பூர்ணாவே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால உனக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாமே போக போக சரியாயிடும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஹீரோயின் வேற என்னமோ சொல்ல ட்ரை பண்றாங்க. இல்ல தங்கம் எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம், இப்போ நீ ரூம்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்போ நமக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவனெல்லாம் மூடு வந்த முள்ளமன்றி மாதிரி போயிட்டு பாஞ்சிருக்கான். இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா ஹர்ட் பண்ணிருக்கான். இந்த பொண்ணு வேணாம் என்னால முடியல அப்படின்னும் போது கூட விடாம இந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இவங்க ஹனிமூன் போறதுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நைட் நடந்த அந்த விஷயத்தை பத்தி மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த புருஷனை பத்தி யோசிச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இதுல வேற ஹனிமூன் வேற தனியா கூட்டிட்டு போறான், அங்க போயிட்டு என்ன இழவ பண்ணி வைக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ புருஷங்கார வந்து எல்லாமே ஓகேவா பேக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க ஒரு மாதிரி சோகமா பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அண்ணி வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கையில கொடுத்து இதையும் கொண்டு போ அப்படின்றாங்க. அக்கா இது என்ன கரமும் இது, இதெல்லாம் என்னால போட முடியாது அப்படின்னும் போது இது வெளியே போட்டுக்கிட்டு சுத்துற ட்ரெஸ் கிடையாது, புருஷனுக்காக உள்ளுக்குள்ள போட்டுக்கிற ட்ரெஸ், நான் போகும்போது கூட இதை கொண்டு போனேன், எல்லாம் சும்மா ஒரு ஜாலிக்கு தானே கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் பேக் பண்ணிட்டு போறாங்க. நம்ம சம்பூர்ணாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இவங்க ஒரு என்ஜிஓல ஜாயின் பண்ணி நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, நிறைய அனாதை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. சம்பூர்ணாவும் இந்த ஃப்ரெண்டும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது உன்னை நினைச்சு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு, எவ்வளவு நாள் ஆனாலும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த என்ஜிஓக்காக வேலை செய்யறது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விடாம பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது நீயும் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பண்ணிருக்க, இப்பதான் குடும்பம்னு குடும்பத்துக்காக மட்டும் உழைச்சுக்கிட்டு இருக்க, நீ வேணா வாய நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது என்னால கண்டிப்பா முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய அந்த தங்கச்சி எப்படி, அதாமா புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காளே அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு நாள் நம்ம 3 பேரும் சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அன்னி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ரொமான்டிக்கா வராங்க. இந்த பையனும் ரொமான்டிக்கா கிட்ட போறான். இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெக்டிம் தன்னுடைய அண்ணாக்கு கால் பண்றான். கால் பண்ணி நந்தினி எங்க போனா அப்படின்னே தெரியல, பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ பாத்ரூம்ல ஆளக்கானும், ரெசார்ட் முழுக்க தேடிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம அண்ணி போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. டே என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் எல்லாமே சொல்றான். நீ நல்லா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்ல மாடிக்கு வந்து நின்னாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு மட்டும் இவங்களுக்கு புரியுது. அப்போ நம்ம அண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ மொட்டை மாடல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மொட்டை மாடிக்கு போறான். அங்க போயிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி இருட்டா இருக்கு, சின்ன ஒரு உட்காரத்துக்கு இடம் மாதிரி இருக்கு, அங்க உட்கார்ந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஏமா இங்கேயமா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு இன்னமும் தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. எப்படியோ ஒரு வழியா நந்தினிய கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லும் போதுதான் ஹப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்பயும் மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஏதாவது லவ் கிவ் இருந்துச்சான்னு பாரு, அந்த பொண்ணு ஒரு மாதிரி அமைதியா இருக்கா, பெருசா பேச மாட்டா, இப்ப கூட பாரு ஜாலியா ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா புருஷங்கிட்ட சொல்லாம கொல்லாம போயிட்டு மாடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கா, அவளுக்கு என்னதான் பிரச்சனையோ அப்படின்னும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதான் பயந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு தூங்க போறாங்க. இப்போ மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த பையனும் கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டே இருக்கும் போது இவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு வாமிட்
வாமிட் வர மாதிரி இருக்கு, எங்கேயாச்சும் டிராவல் பண்ணா இந்த மாதிரி வரும் அப்படின்னும் போது இவன் வண்டியை நிப்பாட்டிட்டு விண்டோவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். கையை கிட்ட கொண்டு வரும்போதே இவங்க பயந்து நகர்ந்து போறாங்க. அந்த அளவுக்கு இவனை பார்த்தாலே பயப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டு வேலைக்காரமா வீட்டை பெருகிட்டே இருக்கும் போது அங்க என்னமோ ஒரு டேப்லெட் இருக்கு. இது என்ன டேப்லெட், ரெக்டிமோடைய ரூம்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அம்மாவும் அப்பாவும் எடுத்து பாக்குறாங்க. ஆனா இது என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. இந்த டைம்ல ஹனிமூன் போனவங்க ஹனிமூனையே கொண்டாடாம திரும்ப வீட்டுக்கு வராங்க. என்னமாச்சு உனக்கு, திடீர்னு பைத்தியம் மாதிரி மாடி மேல போயிட்டு உட்கார்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரு கத்த ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு, என்னாச்சுமா அந்த பையன் உன்னை ஏதாவது பண்ணிட்டானா, உனக்கும் அந்த பையனுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க பாட்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், நான் யார்த்தையுமே சொல்ல மாட்டேன், வெளியே இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது இவங்க அப்படியே கையை காமிக்கிறாங்க. பார்த்தா கையில கரிச்சு வச்சிருக்கான். எனது கையில கரிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில மட்டும் கிடையாது, உடம்பு முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு தொடை இடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்மா போதுமா, இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரக்தியும் இந்த மாதிரிலாம் பண்றானா, என்னால நம்பவே முடியல அப்படின்னும் போது அவன் பண்றது எதுவுமே உங்களால நம்ப முடியாது, மத்த எல்லா டைம்லயுமே ரொம்ப நார்மலா இருக்கான். ரூமுக்குள்ள ரொமான்ஸ்ன்னு வந்தா மட்டும் ரொம்ப சைக்கோ மாதிரி மாறிடுறான். என்னால தாங்கவே முடியல, நான் இறந்து போயிடுவேன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு செம்மையா அழுகுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கம், கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும், நான் அந்த பையன்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குக் பண்ணும்போது இந்த வீட்டுடைய மெய்ட் அக்கா பெருகிக்கிட்டே, இந்த வீட்லயே நீங்க குக் பண்ற சாப்பாடு மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரு அடிக்கடிக்கே சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, யாரு வேணா நல்லா சமைக்க முடியும், ஆனா ரொம்ப பாசத்தோட அக்கறையோட குக் பண்ணும் அப்படின்னா யாரு சமைச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது இவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பாத்திரத்தையே கீழே போட்டுறாங்க, எல்லாமே கொட்டிருது. இத பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் பாசமா பணிவா அன்போட பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும். அதை விட்டுட்டு முரட்டுத்தனமா பண்ணா கண்டிப்பா எதுவா இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினை பத்தி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த ரெக்டிம் கிட்ட நேரடியா போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேச முடியாது, புருஷன் கிட்ட சொல்லி பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சொல்லும் போது, எனது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கல்ச்சரே இல்லாம இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவு கொஞ்சம் கூட பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது போல. என் தம்பி அப்பயே சொன்னா அந்த பொண்ணுக்கு மென்டலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்பதான் எனக்கு புரியுது, அதான் இந்த விஷயம்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, இங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு மென்டலிலாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, ப்ராப்ளம் இருக்கிறது உன்னுடைய தம்பிக்கு தான். உன்னுடைய தம்பி தான் முதல் இரவன் கூட பார்க்காம அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஹார்டா நடந்துகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு போயிட்டு அவங்க கிட்ட பேசுங்க, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னும் போது இத பத்திலாம் யாரும் யாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேரும் எதுவா இருந்தாலும் ரூம்குள்ளேயே பேசிக்கிட்டோம், திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி வெளியே பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாரு. அன்னிக்கா பயங்கரமா கடுப்பா இருக்கு, என்னடா எல்லாருமே தற்கொலையா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளே நேரடியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசலான்னு போகும்போது, இல்ல நீ இப்ப எனக்கு பேச டைம் கிடையாது, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் உடனே வேலைக்கு கிளம்பணும், நைட்டுக்கா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே புரியுது. இத பேச வேணாம் அப்படின்னு அந்த பையன் வெளியே கிளம்பி போயிட்டான். சரி ஓகே அட்லீஸ்ட் இந்த வீட்டுல மாமனார் தான் ரொம்ப ரொம்ப நல்லவரு, அவருக்கிட்டயாச்சும் போயிட்டு இந்த விஷயத்த பத்தி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவரு பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு பூச்செடியெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பூ நல்லா வளர்ந்துருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டீ கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாமா பூச்செடியை நம்ம நல்லா பார்த்து பராமரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா வளரும் அப்படின்னும் போது ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி தானே அப்படின்றாங்க. என்னமா சொல்ல வர புரியல, எந்த ரிலேஷன்ஷிப்ல யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க சின்ன பையனுக்கும் நந்தினிக்கும் தான் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படின்னும் போது சந்தோஷமா இல்லன்னு ஏதோ சொல்ல வராங்க. இல்ல மாமா அத்தை கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம கொள்ளாம கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் செம சோகமா இருக்காங்க. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த பொண்ணு கிட்ட நம்மளாச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு வாக் போலான்னு இருக்கேன், கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்ல எனக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா சொல்லாத, பிளீஸ் வா போலாம், சும்மா பேசிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா பேசும்போது இந்த பொண்ணு அமைதியா இருக்கா. சரிமா நீ சொல்லு என்ன விஷயம் தான் ஆச்சு, அவங்க கிட்ட நான் பேச ட்ரை பண்றேன், அவன் என்னதான் பண்றான்னு சொல்லு அப்படின்னும் போது, அவன் சாதாரணமா மத்த எல்லா டைம்லயுமே ரொம்ப நல்லா இருக்கான், ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், ஆனா ரொமான்ஸ்னு வரும்போது மட்டும் அப்படியே சைக்கோவா மாறிடுறான். அன்னைக்கு கூட நல்லா தான் கிட்ட வந்தான், திடீர்னு பார்த்தா அப்படியே பெட்டுக்கு மேல தள்ளி விட்டு என்னை போட்டு போராண்டி எடுத்துட்டான், உடம்பு முழுக்க கடிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னும் போது, எம்மா போதுமா கேட்க கூட முடியல, ஆனா நீ படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்க, நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன்
போறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த பையன் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கால் பண்றாங்க. கால் பண்ணா நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே இருக்கேன், அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். சரி ஓகே, அட்லீஸ்ட் கடைசியா மாமியார் கிட்டயாச்சும் பேசலாம், அதாவது ஒரு பொண்ணுடைய வழி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும், இவங்க கிட்டயே பேசலான்னு போறாங்க. ஆனா பேசவே முடியல, அமைதியா இருக்காங்க. அப்பதான் மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பூஜை நடக்க போதான், நீ போயிட்டு அந்த பூஜையில கலந்துக்கோ, இங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது என்னுடைய வீட்டுக்கெல்லாம் இப்போ என்னால கண்டிப்பா போக முடியாது, நான் நந்தினியை பாத்துக்கணும், நந்தினிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணு என்ன சோம்பேறியான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு ஒன்னும் சோம்பேறியான பொண்ணுலாம் ஒன்னும் கிடையாது, உங்க மகன் தான் இப்படி அந்த பொண்ணை போட்டு படாத பாடுபட்டுறான் அப்படின்னும் போது இந்த அம்மாக்காரி ஸ்டார்டிங்ல ஷாக் ஆனாலுமே கிடையவே கிடையாது, என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான், அது மட்டும் இல்லாம எந்த விஷயம் நடந்தாலும் அது அவங்களுக்குள்ள, அந்த பொண்ணு எதுக்காக இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்றா, இது நம்ம கலாச்சாரமே கிடையாது, அந்த பொண்ணு நம்ம கலாச்சாரத்தை கெடுக்க வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்கிறது புருஷங்களும் நடக்கிற விஷயம்லாம் எந்த பொண்ணாச்சு வெளியே சொல்லுவாளா, சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியே ஒரு மாதிரி அவமானப்படுத்தி பேசிட்டு போறாங்க. நம்ம அன்னிக்காரிக்கா ஒண்ணுமே புரியல, ஏன்னா இவங்க இப்படி இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அன்னைக்கு நைட் அந்த பையன் லேட்டா வீட்டுக்கு வரான், வீட்டுக்குள்ள கூட வராம மொட்டை மாடல போயிட்டு நிக்கும் போது நம்ம அண்ணியே நேரா போயிட்டு பேசலான்னு போறாங்க. இவங்க பேசலான்னு போகும்போதே அவன் புரிஞ்சுக்கிட்டு, சாரி நீ என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கல, எல்லாமே என் கண்ட்ரோல மீறி நடக்குது, இதுக்கப்புறம் அப்படிலாம் நடக்காது, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு ஹீரோயினை பார்க்க போறான். இதே டைம்ல ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி எல்லாமே எப்படி போகுது, நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க இந்த விஷயம்லாம் சொல்லாம நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ புருஷங்காரன் உள்ளுக்குள்ள வரேன் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அம்மா நான் அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த பையன் கிட்ட வரும்போதே பயப்படுறாங்க, ஐயோ இன்னைக்கு என்ன பண்ணி வைக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும் போது இவன் பொறுமையா கிட்ட வந்து கையில இருக்க சாக்லேட்டை ஹீரோயின் கையில கொடுத்து என்ன மன்னிச்சுக்கோமா, நான் இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறான். உன்னை நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் இவனே வந்து மன்னிப்பு கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுறாங்க. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அக்கா நீங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க போயிட்டு வாங்க, என் புருஷன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரு, இதுக்கப்புறம் என்ன நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் போது இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்லாம், நீ என் தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீயும் உன்னுடைய ஹஸ்பண்டும் தனியா போறேன், தனியா ஒரு பிளாட் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன விஷயமாச்சு, எப்ப மூவ் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூடிய சீக்கிரமே தனியா போயிடுவோம்க்கா, அதுக்கான வேலையை தான் என் புருஷன் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது சரிமா சேஃபாரு, எதுவா இருந்தாலும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோலி ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், எல்லாருமே செமையா கொண்டாடுறாங்க. நம்ம அண்ணியும் சரி ஹீரோயின் அவங்க புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் புருஷனும் அந்த புது வீட்டுக்கு மூவ் ஆயிட்டாங்க. அங்க போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, இந்த பொண்ணை இவன் நல்லா பாத்துக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அண்ணியும் ஊருக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வராங்க. இந்த டைம்ல ரக்டீம் கால் பண்றான். கால் பண்ணி என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவளை கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கா ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாரும் கிளம்பி அங்க போறாங்க. போனா நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சு போயிருக்கு, அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. டே என்ன விஷயம் தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து அடிபட்டுருச்சு, மெடிசன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம அன்னைக்கு இது எதுவுமே சரினே படல, இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு அந்த பொண்ணை என்ன பண்ண, நீ தான் அந்த பொண்ணை அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் இதுக்கு அவள் அடிக்க போறேன், நைட்டு திடீர்னு பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, போயிட்டு ரொம்ப நேரமா ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து செமையா காயம் பட்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் நானே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு என்ன பண்றது, இவன் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட புரியல. மேல வந்துடுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயின் கான்சியஸ்க்கு வராங்க. வந்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. ரக்டீம் தயவு செஞ்சு என்ன வீடு, அப்படி பண்ணாத, எனக்கு ரொம்ப வலியா இருக்கு, இதே போல நீ பண்ணிட்டே இருந்த அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸ்க்கு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. மேடம் உங்களுக்கு என்னாச்சு, கொஞ்சம் கண்ணை முழுங்க, என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லுங்க, இப்போ நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு கண்டிப்பா புருஷனால அடிபட்டு தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் உள்ளுக்குள்ள போயிட்டு பாருங்க அப்படின்னும் போது இந்த புருஷங்காரன் உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்றா. நீ போகாத, இரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சவனே முதல்ல கேக்குற கேள்வியே, நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன், நான் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன் தங்கம் அப்படி பேசுற அப்படின்னும் போது, ஏன்னா உங்க குழந்தை அந்த அளவுக்கு என்ன போட்டு குடும்பப்படுத்துறான், எவ்வளவு அடி தெரியுமா அடிக்கிறான் அப்படின்னும் போது என்னதாமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே நல்லதா மக்களே போயிருக்கு. மறுபடியும் இவங்க
ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது பயவுல போட்டு படாத பாடுபட்டுதான் இவங்களால இந்த வாட்டி வலி தாங்க முடியாம ஏஞ்சி ஓடுறாங்க. இவன் விடாம பின்னாடி ஓடி வந்து புடிக்க ட்ரை பண்றா, வழுக்கி கீழே ஒழுகுறாங்க. இந்த மாதிரி தான் இவங்களுக்கு காயம் பட்டிருக்கும். நான்லாம் வாழவே கூடாது, நான்லாம் இறந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ நடக்குது, ஓவரா எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ணி வெளியே ஓடி வந்து அந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு, சீக்கிரம் போயிட்டு என்னன்னு பாருங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் மயக்கமாயிட்டாங்க. பெருசா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா கண்டிப்பா குணமாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸ் வராங்க. இந்த டாக்டர் வந்துட்டு ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு போல. போலீஸ் வராங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னும் போது இப்போ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கண்டிப்பா பேச முடியாது, அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கா, அந்த பொண்ணு குணமானதுக்கு அப்புறமா நானே சொல்றேன் அப்படின்னும் போது சரி ஓகே, பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய புருஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெக்டீம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீ அந்த பொண்ணை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணல, பாத்ரூம்ல தவறி கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, நான் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன், யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்லாம் சொல்ல முடியாது, உன் மனைவி கண்ணை முடிக்கட்டும், கண்ணை முடிச்சு உன்னால் தான் அந்த பொண்ணு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லட்டும், உனக்கு அப்போ இருக்குடா அப்படின்னும் போது இந்த பையனுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பையன் அப்படியாப்பட்ட பையன்லாம் கிடையாது, இவ ஒரு மோசமான பொண்ணு, இவ கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னும் போது அங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்க செமையா ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க, உங்க சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு கண்ணை முழுகிட்டும், நான் அந்த பொண்ணுகிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகும்போது இந்த அண்ணி பின்னாடியே போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கண்டிப்பா என்னுடைய குழந்தை தான், அந்த பொண்ணுடைய புருஷன் தான் இந்த நிலைமைக்கு காரணம், இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே சொல்லும் போது நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேட்கும் போது என் புருஷன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க, இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா நம்ம ஊர்ல கேஸ் கூட கிடையாது, அதுக்கு ஒரு சட்டம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இப்ப நம்ம என்னதான் பண்றது, அந்த பொண்ணு இப்படியே வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படி கிடையாதுமா, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அவனை பிடிச்சி விசாரிச்சு கோர்ட்ல ஆஜர்படுத்தலாம், அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா இது எல்லாமே ப்ரூவ் பண்ணப்படணும், சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் சாட்சி அப்படின்றாங்க. நீ மட்டும் போதாது, எந்த பொண்டாட்டியும் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு வந்து உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, என் புருஷன் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி அந்த பையன் என்ன காயப்படுத்துறான், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் புருஷனுக்கு தண்டனை கிடைக்கும், அந்த பொண்ணு வந்து சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா சொல்லுவா, நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிடல்ல பாத்துக்க கூட ஆள் இல்ல போல. சரிடா உன் பொண்டாட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்கும் போது எங்க இருந்தா எனக்கும் தெரியல, கால் பண்ணா அந்த பொண்ணு அட்டனே பண்ண மாட்டா அப்படின்னும் போது இப்போ கரெக்டா நம்ம அண்ணி உள்ளுக்குள்ள வராங்க. எங்கம்மா போன, எதுவுமே சொல்ல மாட்டேற, கால் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது ஏன் நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னடி புருஷன்கிட்ட இப்படிதான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்கும் போது ஆமா, நான் ஏதாவது பண்ணா மட்டும் கரெக்டா கேட்டுக்கிட்டு வந்துருங்க, நான் ஒரு சின்ன குத்தம் பண்ணா கூட கேட்டுக்கிட்டு வந்துருங்க, உங்க பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்றான், அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்துறான், சரியான ஒரு சைக்கோவா இருக்கான், இந்த பையனை எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னும் போது அண்ணி பார்த்து பேசுங்க அப்படின்றா. எல்லாருமே நம்ம அன்னிக்கு எதிராவே பேசிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாத, அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிட்டா அப்படின்னா என் பையன் மேல பழி போடுவியா அப்படின்னும் போது ஆமா நான் தான் பழி போடுறேன், நான் போய் சொல்றேன், அந்த பொண்ணு போய் சொல்றா, உங்க பையன் ஹரிச்சந்திரன் மட்டும்தான் உண்மையை சொல்லிட்டு இருக்கான், இவனையே நம்பிட்டு இருங்க, ஒரு நாள் கண்டிப்பா இவன் ஜெயிலுக்கு போவான் அப்படின்னும் போது ஏமா கொஞ்சம் வாயை முடிட்டு உள்ளவாமா அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் உள்ள கூட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. ரக்டீம் வந்து மனைவியை மீட் பண்ணி என்ன மன்னிச்சுக்கோ, நேத்து போலீஸ் வந்து விசாரிச்சாங்க, உன்னையும் கண்டிப்பா வந்து விசாரிப்பாங்க, அன்னைக்கு நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், பிளீஸ் என்ன மன்னிச்சுக்கோ, நான் ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. இவன் என்னென்னமோ பேசுறான், சமாதானப்பட்ட ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த லேடி போலீஸ காமிக்கிறாங்க. அங்க ஒரு கடைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கடையவே ஒரு லேடி தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேடியோடைய புருஷன் குடிச்சிட்டு வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு குடிக்க பணம் வேணும், ஒழுங்கா குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. புருஷனையே எதிர்த்து பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு அந்த பொண்டாட்டிய அடிக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்து இந்த போலீஸுக்கு சரியான காண்டாயிச்சு. நேரா போயிட்டு காதாமட்லயே ஒரு போடு போட்டு இவனை வண்டியில ஏத்துங்க, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கூட்டு போறாங்க. பொண்டாட்டியும் புலம்புறாங்க. அப்படியே அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது அண்ணிய காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் அன்னிக்கு கால்
கால் பண்ணி நீ சொன்ன மாதிரி இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா என் புருஷன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, நான் தான் வழுக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் தான் அப்பயே சொன்ன இல்லையா அப்படின்னு போது அப்படியா அந்த பொண்ணு கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு போது அண்ணி ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமா இங்க பாரு, அந்த பயவுல கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசிருப்பான், ஏதாவது நைஸா பேசி உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். நீ வந்துட்டு இந்த போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லு, வாழ்க்கை முழுக்க நீ இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போறியா அப்படின்னு போது ஓகேக்கா நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இப்ப போலீஸ் இந்த பையனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான். நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னுடைய பொண்டாட்டி தான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, நீ அந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சு காயப்படுத்திருக்க, உன் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட போறேன் அப்படின்னும் போது அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உன்னுடைய பொண்டாட்டியுடைய அடிதான் ஆதாரம், அது மட்டும் கிடையாது நானும் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து நிக்கும் போது அண்ணி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மட்டும் இல்லாம குடும்பமே அன்னைக்கு எதிரா பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமியாரு ஒரு படி மேல போயிட்டு இந்த வீட்லயே இருந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பாயும் போது இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணவே கூடாது, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவேன், அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு செல் அடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இந்த பையனுடைய அப்பா அம்மா அண்ணலாம் சேர்ந்துட்டு ஒரு பெரிய வக்கீல போயிட்டு மீட் பண்றாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணும், என் பையனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னும் போது இது வந்துட்டு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், இதுக்கு பெயிலே கிடையாது, இதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா அந்த பொண்ணே கேஸை வாபஸ் வாங்குறது மட்டும்தான், அதுக்கும் நான் ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ண முடியும், நம்ம ஹீரோயினுடைய மனசை மாத்த முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவரு ஐடியா கொடுக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை பார்க்க அண்ணி வந்திருக்காங்க. அண்ணி வந்து எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பிசிக்கலி ஓகே தான், ஆனா மென்டலி இன்னும் எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு அப்படின்றாங்க. நீ பயப்படாத, அந்த பையனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கு போயிட்டு அவன் இப்படிதான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மட்டும் சொன்னா போதும் அப்படின்னும் போது என்னால கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த விஷயம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரக்டீம் வந்துட்டு என்ன மன்னிச்சிடு, போலீஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா நீ தவறி கீழே விழுந்து அடிப்பட்ட அப்படின்னு சொல்லு, பிளீஸ் மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போனா கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த பையன் நல்லவனா மாறிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அவெல்லாம் மாற வாய்ப்பே கிடையாது, பழைய விஷயம்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னும் போது அழுக ஆரம்பிக்கிறாங்க. நீ அழுகாத கண்ணா, நீ என்ன முடிவு எடுத்திருக்கியோ அது வந்துட்டு கரெக்டான முடிவு, அந்த முடிவுல உறுதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. இதே டைம்ல ரக்டீமுடைய அம்மா அப்பா கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை மீட் பண்ணி பேசிட்டாங்க. நாங்க பேசின எல்லாத்துக்கும் எங்களை மன்னிச்சுக்கோங்க, என் பையன் வந்துட்டு தப்பு பண்ணா அது எல்லாமே உண்மைதான், அவன் பண்ணது பெரிய தப்பு தான், ஆனா நம்ம குடும்பத்துக்கு இது தேவையான்னு பாருங்க, உங்க பொண்ணுடைய வாழ்க்கை என் பையனுடைய வாழ்க்கை நம்ம குடும்பத்துடைய மானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிடும், கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையே நரகமா மாறிடும், ஒரே ஒரு வாட்டி போயிட்டு உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க, உங்க பொண்ணுடைய மனசை மாத்துங்க, நான் அவளை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு போது இவங்களும் வேற வழி இல்லாம நேரா போயிட்டு தன்னுடைய பொண்ணை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருமா, பொண்ணுடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்கும், உன்னுடைய அப்பாவும் என்ன பண்ணாத குடும்பம் கிடையாது, எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னும் போது அட்ஜஸ்ட்னா எப்படிமா பண்ணிட்டு போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பட்ட எல்லா வலிகள் எல்லா கஷ்டத்தையுமே சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. இந்த சீனா பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், கண்ணெல்லாம் கலங்கும். எனக்கு உன்னுடைய வலி எல்லாமே புரியுது, இப்போ நீ என்ன பண்ணு அப்படின்னா கேஸை வாபஸ் வாங்கிடு, அந்த பையன் வெளியே வரட்டும், உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அந்த விஷயத்த மறந்துடாத, நீயும் அவனும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும், நானும் அப்பாவும் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டோம், நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பையன்கிட்ட பேசி உங்களை சேர்த்து வைக்கிறோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கைய காப்பாத்திக்கோ அப்படின்னும் போது ஹீரோயின் அழுகுறாங்க, என்னமோ யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரக்டீம் ஒர்க் பண்ற ஆபீஸ காமிக்கிறாங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டு இந்த கதையை பேசிட்டு இருக்காங்க. மச்சான் அவன் சரியான பொம்பளை பொறுக்கி மச்சான், அவனுக்கெல்லாம் இந்த விஷயம் கிடைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு பொண்ணு போறா. இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணு தான் ரக்டீமுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சுட்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. வக்கீல அந்த பையனை பெயில வெளியே கூட்டு போலாம், ஜாமீன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு கால் வரும் பாருங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணி வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க போல. ஆட யாருமா நீ, உன்னை போயிட்டு நம்பி நான் இந்த கேஸ் எடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை ரிலீஸ் பண்ணி வெளியே அமுச்சு விடுறாங்க. இந்த பையனை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்பா அம்மா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் ஏதோ சமூகத்துக்காக போராடிட்டு உள்ளுக்குள்ள போன மாதிரி அவன் பாருன்னு ஜாலியா வெளியே வந்திருக்கான். இந்த பையன் வெளியே வந்த விஷயத்த பார்த்துட்டு நம்ம அண்ணி உடஞ்சு போயிட்டு உட்கார்றாங்க.
பண்றாங்க. ச்சே, இவளும் திருந்த மாட்டா, இவங்களும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம அண்ணி போயிட்டு அந்த ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நடக்கிற விஷயம்லாம் சொல்லி செமையா ஃபீல் பண்றாங்க. அந்த பொண்ணு ஏன் தான் அப்படி இருக்கான்னு தெரியல, நரகத்துல மாட்டி வெளியே தப்பிச்சு போவான்னு பார்த்தா திரும்பவும் நரகத்துல தான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படியே வீட்டுல காமிக்கிறாங்க. எங்க இந்த பொண்ணு ஆளை காணோம், இவ எங்க போறா எங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ ஏன் 7 வருஷம் ஆகுது இன்னமும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு அண்ணிய குத்தி காமிச்சு பேசிட்டே இருக்கும்போது அப்படியே அண்ணி உள்ளுக்குள்ள வராங்க. ஆமா, என்ன மட்டும் குத்தம் சொல்லிட்டே இருங்க, இந்த ரேபிஸ்ட கூப்பிட்டு உள்ளுக்குள்ள உட்கார வச்சு நல்லா தூக்கி வச்சு கொஞ்சி சாப்பாடுலாம் போடுங்க அப்படின்னும் போது இப்ப அப்படியே மறுபடியும் சண்டை வருது. எல்லாருமே நம்ம அன்னிக்கு எதிரா பேச ஆரம்பிக்கிறாங்க. புருஷங்காரன் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எப்ப நீ இந்த குடும்பத்துக்கு எதிரா என் தம்பிக்கு எதிரா போலீஸ் வரைக்கும் போனியோ, இதுக்கப்புறம் நான் உன் கூட வாழ மாட்டேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னும் போது இவங்க ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாங்க. இவங்களுக்கு புருஷன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இவன் கொஞ்சம் தற்கொலை இருந்தாலுமே பாசமா பார்த்துப்பான். நம்ம அன்னைக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு அந்த ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. ஃப்ரெண்டு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்கும் போது நான் அந்த வீட்டுல 7 வருஷம் வாழ்ந்திருக்கேன், அதை நான் என்னுடைய குடும்பமா தான் பார்த்தேன், ஆனா அவங்க தான் வந்துட்டு என்ன அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணா பார்க்கல போல அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணி செமையா அழுகுறாங்க. ஃப்ரெண்டு கொஞ்சம் ஆறுதலா இருக்காங்க. அடுத்தது ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு அண்ணி போகும்போது அப்பா வந்துட்டு நீ ஏமா இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதையும் மீறி உள்ளுக்குள்ள போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி எப்படிமா இருக்க, கால் பண்ணா காலே எடுக்க மாட்டேற, என்ன விஷயமாச்சு, உடம்புலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ஓகே, அவரும் என்ன வந்து பாத்துட்டு போனாரு, இப்பெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறாரு, பாசமா இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அவரு திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா அவர் என்ன சந்தோஷமா பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது அம்மா உள்ளுக்குள்ள வந்து இப்ப ஏமா இங்க வந்த, என் பொண்ணை ஒழுங்கா வாழ விட மாட்டியா அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி செம கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோயின் ஏமா அப்படிலாம் பேசுற, கொஞ்சம் அமைதியா இருமா, அக்கா அம்மாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னும் போது சேச்ச அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அம்மா வந்துட்டு உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு குணமாகுது. குணமானதுக்கு அப்புறமா அந்த பையன் கூடயே சேர்ந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. வெளியெல்லாம் கூட்டிட்டு போறான், ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு நாள் அப்படிதான் ரெக் டீம் நம்ம ஹீரோயினை சாப்பிட கூட்டிட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோயின் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாத்ரூம்ல நம்ம அண்ணியும் அண்ணியுடைய ஃப்ரெண்டும் இருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்னால வர முடியாது, அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் என் கூட மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த என்ஜிஓக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த ஃப்ரெண்டு வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க, முக்கியமா ரெக்டிமுடைய எக்ஸ், அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான் ரெக்டிமுடைய முன்னாள் காதலி, நீ என்ன விஷயம்லாம் அனுபவிக்கிறியோ உனக்கு முன்னாடியே இந்த பொண்ணு எக்கச்சக்கமான கொடுமைகளை அந்த பையனால அனுபவிச்சிருக்கா, இவ சொல்றத மட்டும் கேளு அப்படின்னும் போது இப்ப இந்த பொண்ணு என்ன விஷயம் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நானும் அவனும் உண்மையா லவ் பண்ணோம், நிறைய வாட்டி டேட்டிங்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிட்டு என் மேல பாய பாப்பான், நான் வேணாம் கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்துக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னும் போது திடீர்னு ஒரு நாள் என்ன வந்துட்டு ரொம்பவே கட்டாயப்படுத்தி ஒன்னா இருக்க ஆரம்பிச்சான். எனக்கும் அந்த பையனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா மிருகத்தனமா என் கூட ஒன்னா இருந்தான், நான் அதுக்கப்புறம் அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். அப்படியும் அவன் என்னை விடாம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்னை பார்த்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அச்சா எவ்வளவு பண்றானே, இவன் திரும்ப அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பழக ஆரம்பிச்சேன். மத்த எல்லா டைம்லயுமே ரொம்ப நல்லவனா இருப்பான், ஆனா ரொமான்ஸ்னு வந்தா மட்டும் சைக்கோவா மாறிடுவான். அவனுக்கு மன ரீதியா நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லனா அவன் அப்படிதான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயே ஒன்னு விட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. இப்போ நீ அவன்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்க, இந்த வாழ்க்கை உனக்கு நல்லது கிடையாது, உன்னால கண்டிப்பா அவன் கூட சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னும் போது இப்ப நல்லா தான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்ப உன்னை நல்லா பாத்துப்பாமா, கண்டிப்பா ரொமான்ஸ்னு வந்தா நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ, பரவாயில்லையா அப்படின்னும் போது இந்த பொண்ணு லவ் பண்ணா பிரிஞ்சு வந்துட்டா, நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தனியா பிரிஞ்சு வந்து வாழ்ந்தா புருஷனை விட்டு வந்துட்டா போல, இந்த பொண்ணுகிட்ட ஏதோ குறை இருக்கு, இந்த பொண்ணுகிட்ட ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி என்ன தப்பு தப்பா பேசும் அப்படின்னும் போது உடனே அந்த போலீஸ்காரமா இங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா பயங்கர காயமா இருக்கு, என் புருஷன் சிகரெட்டால சூடு வச்சுட்டே இருப்பான், அந்த காயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த காயத்தை என்னால காமிக்க முடியாது மக்களே, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏங்க நீங்க போலீஸா இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப சின்ன வயசுலயே எனக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, அவன் இந்த மாதிரி சைக்கோத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணுவான், நான் பேசுவேன் அழுவேன் கெஞ்சுவேன், அடிச்சு கூட பார்த்தா அவன் கேட்கவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனை விட்டு நான் ஓடி வந்துட்டேன், ஓடி வந்து படிச்சு இப்ப போலீஸ் ஆயிருக்கேன். புருஷன் கூட வாழ்ந்தாதான் வாழ்க்கை, புருஷன்
புருஷன் கூட வாழ்ந்தா மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு கேவலமான கொடூரமான சைக்கோ கூட வாழ்றதை விட தனியாவே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னும் போது அப்பயும் ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. நிறைய பெண்கள் புருஷனை பிரிஞ்சு வந்து சந்தோஷமா தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுயமரியாதையோட அவங்க குழந்தைங்களை அவங்க பாத்துக்கிட்டு அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க காசு ரெடி பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிட்டாங்க. இத்தனை பேர் அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கும் போது நீ உன்னுடைய வாழ்க்கையை பாத்துக்க முடியாத அப்படின்னும் போது இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தைரியமே வருது. இப்ப அப்படியே வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை காணும், மறுபடியும் அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ரக்டம் வீட்டுக்கு போயிட்டு சொல்லும் போது என் பொண்டாட்டி தான் கூட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் பொண்டாட்டிக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். அண்ணி போனையும் அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் வராங்க. இந்த பையன் போயிட்டு செமையா காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கான். மாமியார் ஒரு பக்கம் கத்துறாங்க, அந்த பையன் ஒரு பக்கமா கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ என் பொண்டாட்டி, நான் அடிப்பேன் கொல்லுவேன் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் ஓங்கி காதா மட்டும் ஒரு போடு போடுவாங்க பாருங்க. இதெல்லாம் நீ முன்னாடியே பண்ணிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். நான் உனக்கு பொண்டாட்டி தான், உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். அதை விட்டு நீ அடிப்ப கொல்லுவ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் உன் பொண்டாட்டியா இருந்தாலும் நான் ஒரு தனி ஹியூமன். இது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க, என்ன வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டு உங்க பையன் போட்டு என்ன டார்ச்சர் பண்றான், அதை பார்த்து நீங்க அமைதியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு சப்போர்ட்டாவே இருக்கீங்க. இதுவே உங்க பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க, இப்படிதான் வேடிக்கை பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா அழுகுறாங்க. உனக்கு கண்டிப்பா இருக்குடா, நாங்க போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், நீ நேரா கோர்ட்டுக்கு வா, நாங்களும் கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொல்லும் போது என்னது கோர்ட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க, கெஞ்சுறாங்க. ஆனா யாரு சொல்ற பேச்சையும் கேட்காம இவங்க கிளம்பி கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஆமால உண்மையிலேயே நிறைய பெண்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா புருஷனால ரொம்ப ரொம்ப காயப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த விஷயத்த வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்னா அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு அப்படியே அந்த கஷ்டத்தோடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல முடியாது, இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் கூட பாதிக்கப்பட்டு நானும் அப்படிதான் இருக்கேன், இந்த பொண்ணை பார்க்கும்போது என்னையே பார்க்குற மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு, நினைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க யாரையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்க, அப்படி இல்லை அப்படின்னா புருஷனையே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு வாழுங்க அப்படின்னா சொல்லல. எல்லாமே உங்க விருப்பம் தான். ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் உங்களால கஷ்டப்பட்டு வாழ முடியும்? இந்த மாதிரி பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு போயிட்டு வாழ்றதே ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த படத்துடைய இன்னொரு பார்ட்டும் வந்திருக்கு. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் அடுத்த பார்ட்டை உங்களால பார்க்க முடியும். நான் போடும்போது இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.